இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிற டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிற டாபிக், இந்த டேர்ம் வந்து ரீசெண்டா தான் நமக்கு வந்து பிரபலமாச்சு. இந்த ஆரஞ்சு எக்கானமி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, கிரியேட்டிவ் கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? கிரியேட்டிவ் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ரீல்ஸ் மேக்கிங், மூவி மேக்கிங், நமக்கு யூடியூப் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, ஃபோக் ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவா இருக்கக்கூடிய இந்த மியூசிக், ஆர்ட், டிசைனு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிற டேர்முக்கு கீழே வரும். சரியா? அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இண்டஸ்ட்ரீஸ் தட் யூஸ் கிரியேட்டிவிட்டி, நாலேஜ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஆரஞ்சு எக்கானமினா என்ன அப்படிங்கறத புரிச்சுக்கோங்க. கிரியேட்டிவ் எக்கானமி, கிரியேட்டிவ் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆரஞ்சு எக்கானமிக்குள்ள வந்துருவாங்க. சரியா? இப்போ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியாஸ் ஆரஞ்சு எக்கானமி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க எப்பயுமே. அதோட பிரசன்ட் வேல்யூ 29 பில்லியன்ஸா இருக்கு. அது 2029 50 பில்லியன்ஸா வந்து ரீச் ஆக போகுது. சரியா? அப்ப இந்த கிரியேட்டிவ் எக்கானமி, ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிறது க்ரோ ஆகுதுங்கிறத இதுல புரிஞ்சுக்கிறோம். growth ரேட் பாத்தீங்கன்னா 7.2% இருக்கு. இதுல டிஜிட்டல் மீடியாவோட ஷேர் மட்டும் பாத்தீங்கன்னா 32% வந்து இருக்கு. டிஜிட்டல் மீடியா இந்த சென்ஸ் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டே கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். யூடியூப் ரெவன்யூஸே நம்ம பார்க்கலாம், எவ்வளவு பேர் வந்து யூடியூப்லயே பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். கேமிங் அப்படிங்கறதையுமே இந்த கிரியேட்டிவ் எக்கனாமிக்ல கொண்டு வருவாங்க. டிசைனு, இது எல்லாமே வரும். சரிங்களா? அடுத்ததா யூடியூப் பேயவுட்ஸ், அதான் சொல்றாங்க. யூடியூப் தான் வந்து இந்தியாவில பெரிய கிரியேட்டிவ் கண்டென்ட் எங்க வரும் அப்படின்னா யூடியூப்ல தான் வருது. அதனாலதான் சொல்றாங்க யூடியூப்ல இருந்து இந்தியன் கிரியேட்டர்ஸ்க்கு கடந்த 3 வருஷத்துல எவ்வளவு காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21,000 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இந்த ஆரஞ்சு எக்கானமியை பத்தி கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்கனாமி வைஸ்ல பாக்குறப்ப. இப்ப அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேசிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர். கிட்டத்தட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த கிரியேட்டிவ் எக்கானமியை வந்து பாக்குறாங்க. சரியா? அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் மேக்கிங், யூடியூப்ல கண்டென்ட் போடுறது, அதை தாண்டி பாத்தீங்கன்னா மூவிஸ்ல அடிஷனல் ஒர்க் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பூஸ்ட் டு கல்ச்சுரல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் மூவிஸ்லாம் வந்து ஃபாரின் ஸ்கிரீன்ல வந்து பிளே பண்றாங்க. ரஜினி படங்கள்லாம் வெளிநாடுகள்ல பிரபலமா இருக்கு. இந்தியாவில் ஃபேமஸா பேசக்கூடிய படங்கள்லாம் வந்து வெளிநாட்டுல இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு growth அப்படிங்கிறதுமே இருக்கு. அதை தாண்டி இது வந்து ஒரு கல்ச்சுரல் இம்பாக்டையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க RRR படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சப்போர்ட் சஸ்டைனபிள் growth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட்லூம், கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் மூவிஸ்ல பயன்படுத்துறப்ப அது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸா இருக்கு. அதனால வந்து சஸ்டைனபிள் growth இருக்குன்னு சொல்றாங்க. அது மோர் ஆர் லெஸ் செகண்டரி பாயிண்ட் தான் அது. சரியா? அடுத்தது டூரிசம் அண்ட் அர்பன் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டூரிசம் அண்ட் அர்பன் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த கிரியேட்டிவ் எக்கானமி வந்து நமக்கு வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டூரிசம் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூவி எல்லாம் மேக் பண்றதுக்குன்னு நிறைய செட் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்ஸ்கேப்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி மூவிஸ் எடுக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டூரிசமையும் ப்ரொமோட் பண்ணுது. ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வர வச்சு அந்த இடத்துல படப்பிடிப்புகளை நடத்த வைக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜெய்ப்பூர் வந்து யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கும். அதனால என்னாச்சுன்னா ஒரு டூரிசம் அப்படிங்கிறது ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பிளாட்ஃபார்ம் ஃபார் மார்ஜினலைஸ்டு வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே டைரக்டா யூடியூப்ல லைவ் போடுறோம், ஃபேஸ்புக் லைவ் போடுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ரீல்ஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸை மட்டுமே வந்து ஹைலைட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கோட் பண்ணி காட்டலாம். அடுத்தது குளோபல் மார்க்கெட்டோட இன்டகிரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுலாம் இந்தியாவில் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிதான் கேமிங் இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட கொண்டு வந்திருப்போம். எல்லாத்தையுமே கண்டென்ட் எல்லாமே, கண்டென்ட்ல இருந்து கேமிங்ல இருந்து எல்லாமே இந்தியாவோட கிரியேட் பண்ணி குளோபல் மார்க்கெட்டோட இன்டகிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கப்ப என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த கிரியேட்டிவ் எக்கானமி அப்படிங்கிறது மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொபைல் யூசேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப ரூரல் ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது இருக்க செய்யுது அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா? அடுத்தது இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் வல்னரபிலிட்டி. அதாவது கிரியேட்டிவ் ஒர்க்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பெரிய அளவுல அவங்களை வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் கீழே நம்ம எடுத்துக்க மாட்டோம்.
அதே மாதிரி அவங்களுக்கு இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. அதுதான் இங்க சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபோக் ஆர்டிஸ்ட், இந்த நாட்டுப்புற கலைகள் பண்றவங்க, அவங்களுக்குலாம் வந்து பெரிய அளவுல செக்யூரிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறத சொல்றாங்க. அடுத்து வீக் ஐபிஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரியேட்டிவ் எக்கானமியோட இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, ஒருத்தரோட கண்டென்ட்டை இன்னொருத்தர் வேற விதமா பிரசன்ட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த காப்பிரைட் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிளுக்கு படச்சித்ராவோட ஆர்ட் ஒர்க்கை வந்து அவங்களோட கன்சென்ட்டும் இல்லாம கிரெடிட்டும் இல்லாம வந்து ரீப்ரொடியூஸ் பண்றது, இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. கண்டென்ட் கிரியேட்டிவ் எக்கானமில இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே இதுதான். இன்னொருத்தவங்களோட ஒர்க்கு காப்பி பண்ணி போடுறது அப்படிங்கிறது. அதுக்கு கிரெடிட்டும் கொடுக்கறது இல்ல, அதுக்கு வந்து காப்பிரைட்ஸும் கிளைம் பண்ணிக்கிறாங்க. சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது மார்க்கெட் பேரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் பேரியர்ஸ் அப்படின்னா இந்த கிரியேட்டிவ் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது, அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறத சொல்றாங்க. அடுத்தது பாலிசி பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாலிசி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட்டிவ் எக்கானமில இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கான டேட்டா கிடையாது. கிரியேட்டிவ் எக்கானமிக்கான பாலிசி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு பாலிசி, அதை மேனேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இந்த டேட்டா மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கப்ப இன்னும் பெட்டரா இந்த செக்டாரை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா, கிரியேட்டிவ் எக்கானமி ஃபண்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சரியா, கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நேஷனல் மிஷன் ஆன் கல்ச்சுரல் மேப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, இந்தியாவோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மேப் பண்ணி அதன் மூலியமா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறது இதோட அப்ஜெக்டிவ். அடுத்தது 2023 நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு 23 பேருக்கு வந்து அவார்டு கொடுத்திருப்பாங்க. இந்த யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, இனோவேஷனை ப்ரொமோட் பண்றாங்க, ஆன்லைன்ல கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரவங்க, அவங்களுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்திருப்போம் நம்ம. அடுத்தது ஆல் இந்தியா இனிஷியேட்டிவ் ஆன் கிரியேட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. ஓகேங்களா? இதுவுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து கொலாபரேட் பண்ண வச்சு ஒரே இன்டகிரேட் பண்ணி அதன் மூலியமா இந்த கிரியேட்டிவ் எக்கானமியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கான்கிரீட்டான இனிஷியேட்டிவ்ஸ் வராம தான் இருக்கு. அடுத்தது இன்க்ரீஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், ஹோம் க்ரோன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே நிறைய சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்றது, நிறைய வெப் சீரிஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான ஹோம் க்ரோன் கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக இதை பண்றாங்க. சரியா, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் நிறைய பாத்தீங்கன்னா, இப்ப கேரளா பாத்தீங்கன்னா வேவ்ஸ், ஐ மீன் கேரளா வந்து சி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க அவங்களோட கண்டென்ட்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேவ்ஸ் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான். இந்தியன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், அவங்களோட கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா, அடுத்தது இப்ப வே ஃபார்வர்ட் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு கிரியேட்டிவ் எக்கனாமிக்னு ஒரு கம்ப்ளீட் பாலிசி அப்படிங்கிறது தேவைப்படுது. அடுத்தது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அது ரிலேட்டடான அவேர்னஸை கொண்டு வரணும். ஒரு சில பேர் தெரியாமையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது காப்பி பண்றது தப்புன்றது தெரியாமையே கூட பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். அதே மாதிரி கிரியேட்டிவ் கிளஸ்டர்ஸை வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது சின்ன சின்ன டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல கூட இந்த மாதிரியான கிரியேட்டிவ் கிளஸ்டர்ஸ், இன்குபேட்டர்ஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபினான்ஷியல் ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். ஃபினான்ஷியல் ஆக்சஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குன்னு ஒரு லோன் ஸ்கீம், இல்லை கிரெடிட் ஆஃபரிங், இந்த மாதிரியான விஷயங்கள், சப்சிடிஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். சரியா, அடுத்ததா குளோபல் அவுட்ரீச். ஸோ இந்தியாவோட எம்பசிஸ், இந்தியா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் எம்பசிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கலாம் இந்தியாவோட கிரியேட்டிவ் கண்டென்ட்ஸை வந்து அங்க பிரபலப்படுத்தணும். எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்றது, இந்தியாவோட கிரியேட்டிவ் எக்கனாமியா ப்ரொமோட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸை வந்து ஈடுபடுத்துறது, மந்த்லி, இயர்லி, இந்த மாதிரி இல்லை ஹாஃப் இயர்லி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்றப்ப இந்தியாவில் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு, கிரியேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத குளோபல் லெவலில் நம்மளால பிரபலப்படுத்த முடியும் எம்பசிஸ் இதை எடுத்து பண்றப்ப. சரியா, ஸோ இந்தியாவோட ஆரஞ்சு எக்கானமி அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதுக்கு கரெக்டான பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வந்து நம்ம டெவலப் பண்றப்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன். அது நம்மளோட டிஸ்கஷன் தான் வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. சரியா, ஸோ ஒரு முக்கியமான டாபிக், நல்லா பார்த்து வச்சு. சரியா, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.